ஹலோ மக்களே, யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா கோவைக்காய் உடம்புக்கு நல்லது. ஆனால் அது வெறும் பொரியலாக வச்சு சாப்பிட்டா நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. இன்றைக்கி அதை எப்படி ஒரு சூப்பர் டேஸ்டியாக எம்மியாக ஒரு கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலை, 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க. அந்த கசகசா எள்ளு எல்லாமே உங்களுக்கு வெளியே வெடித்து விடும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க போதும். இப்போ அதை தண்ணி ஊற்றி ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேறு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி கோவைக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதில் மேலேயும் கீழேயும் லேசாக வெட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு 4ஆக வெட்டிக்கோங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த வதக்கிறதுலே அது நல்லா வெந்துருங்க. நம்ம தனியாக அந்த கிரேவியில் போட்டு வேக வைக்கணும்னு கிடையாது. இதுக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்து நல்லா மூடி போட்டு வதக்க விட்டுருங்க. இதில் நம்ம போட்டிருக்க எண்ணெயிலையும் இதில் வேர்த்து வர தண்ணியிலையுமே இந்த கோவைக்காய் நல்லா வெந்துடும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ கோவைக்காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஒரு இது இந்த மாதிரி நீங்கள் அமுக்கி பார்த்தாலே தெரியும். இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயிலேயே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சு அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அப்பப்போ நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் இன்ஸ்டன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 வெட்டி அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் அது மிக்சியில் அடித்து பியூரியாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான பொடிகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டே இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இதில் நம்ம போட்டிருக்க கசகசா எள்ளு இது எல்லாமே நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இதுக்கு எள்ளு இதில் நல்லாயிருக்கும், எள்ளோட ஃப்ளேவர் ஆக்சுவலி. இதே இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதில் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் லேசாக ஓரத்தில் கக்கி வரும். அப்போவே இதோட ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நிறைய புளிப்பு வேணும்னு இல்லை, ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் போட்டால் நல்லாயிருக்கு. எல்லாமே பேலன்ஸ் ஆகுது ஃப்ளேவர்ஸ் எல்லாமே. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுலேயே அந்த புளியோட பச்சை வாடை போயிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கோவைக்காய் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கிரேவியில் உள்ள ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த கோவைக்காயில் இறங்கணும்.
இதுக்கு ஒரு 1/4 கப் மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நம்ம அடுத்து இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். நம்மளுக்கு கொதிக்க கொதிக்க அந்த கிரேவியில் நம்ம போட்ட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கோவைக்காயிலையும் இறங்கிரும். இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு போதும் கன்சிஸ்டன்சி. டைம் ஆக ஆக கிரேவி இன்னும் இருக்குங்க. அப்போ இந்த அளவுக்கு நம்ம இப்போவே கிரேவி ஆஃப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நம்மளோட சூப்பரான கோவைக்காய் கிரேவி ரெடி.